வணக்கம். இன்னைக்கு நாம ஆசிரியர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய சவாலை பத்தி பார்க்க போறோம். அதுதான் விடைத்தாள் திருத்துறதுக்கு ஆகிற அதிகப்படியான நேரம். நம்மள பல டீச்சர்ஸ்க்கு இது ஒரு பெரிய வேலையா இருக்கும் இல்லையா? குறிப்பா கிளாஸ்ல நிறைய மாணவர்கள் இருந்தா பேப்பர் திருத்தி முடிக்கவே பல நாள், சில சமயம் வார கணக்குல கூட ஆயிடும். இந்த சுமைய எப்படிங்க சுலபமாக்குறது? இதுக்கு நம்ம திருவள்ளுவர் அப்பவே ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காரு. ஒருத்தரோட நல்லது கெட்டது ரெண்டையும் பார்த்து எது அதிகமா இருக்கோ அதை வச்சு மதிப்பிடணும்னு. இந்த சமநிலையான மதிப்பீடுங்கிற விஷயத்த நாம இன்னைக்கு நவீன கருவிகளை வச்சு எப்படி செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம். வாங்க, இந்த நவீன தீர்வை பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. முதல்ல நாம சந்திக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன, அதுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி ஒரு நல்ல தீர்வா இருக்குன்னு பார்க்கலாம். இது வெறும் வேகத்தை பத்தினது இல்ல. ஏஐ மூலமா நம்ம வேலை சுலபமாகிறது ஒரு பக்கம். ஆனா அதை விட முக்கியம், மதிப்பீட்டோட தரம் அதிகமாகுது. பாரபட்சம் இல்லாம எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி திருத்த முடியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியா ஃபீட்பேக் கொடுக்க முடியுது. இது அவங்க கத்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கும் நம்ம வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. அதாவது ஏஐ கொடுக்கிற ரிசல்ட்டை நாம அப்படியே எடுத்துக்க கூடாது. டீச்சரான நாம அதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இறுதி முடிவு எடுக்கணும். இது டெக்னாலஜிக்கும் டீச்சருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப். சரி, இந்த ஆட்டோமேட்டட் கிரேடிங் அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் அடிப்படையிலேருந்து புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தானியங்கி மதிப்பீடுங்கிறது இதுதான். நாம ஏற்கனவே கொடுத்த ஒரு மாடல் ஆன்சரோட மாணவரோட பதில ஒப்பிட்டு பார்த்து அதுவே மார்க் போடுறதுக்கு ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்துறது. இதனால தப்பில்லாம கரெக்டா திருத்த முடியும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெறும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்ல. பாருங்க, எம்சிக்யூக்களுக்கு சரியான விடையோட செக் பண்ணிடும். ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகியிருக்கான்னு பார்க்கும். பெரிய பெரிய எஸ்ஏக்களை கூட நாம கொடுக்குற ரூல்ஸ் படி, அதாவது என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு சொல்றோமோ அதை வச்சு கரெக்டா மார்க் போடும். ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை நாம எப்படி பயன்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, முதல்ல நீங்க ஒரு கேள்விக்கு என்ன சரியான பதில் அல்லது எப்படி மார்க் போடணுங்கிற ரூல்ஸை தயார் பண்ணணும். ஸ்டெப் 2, அதை ஏஐக்கு கொடுத்து இந்த பேப்பரை திருத்துன்னு ஒரு தெளிவான கமெண்ட் கொடுக்கணும். இதை தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்றோம். ஸ்டெப் 3, ஏஐ திருத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு தடவை சரி பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிட வேண்டியதான். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். இப்போ நாம ஒரு சிம்பிளான கேள்வியை எடுத்துக்கலாம். செயற்கை நுண்ணறிவுனா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு மாணவர் எழுதின பதில ஏஐ எப்படி திருத்துதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, இடது பக்கம் இருக்கிறது நாம ஏஐக்கு கொடுக்கிற மாடல் ஆன்சர். வலது பக்கம் இருக்கிறது மாணவரோட உண்மையான பதில். வாவ், இங்க பாருங்க ரிசல்ட்ட. ஏஐ எவ்வளவு அழகா பிரிச்சு சொல்லிருக்கு. முக்கிய கருத்துகளுக்கு 5க்கு 4 மார்க். ஏன் 1 மார்க் குறைஞ்சது? ஏன்னா அது ஒரு அறிவியல் துறைங்கிற வார்த்தைய மாணவர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுது. விளக்கத்தோட தெளிவுக்கு 3க்கு 2 மார்க். மொழி இலக்கணத்துக்கு முழு மார்க். ஆக மொத்தம் 10க்கு 8 மார்க். எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம ஏஐ ஒரு சுருக்கத்தையும் கொடுக்குது. மாணவர் எங்க நல்லா பண்ணிருக்காங்க, எங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு பாயிண்டா சொல்லிருது. இது அப்படியே மாணவர்களுக்கு ஃபீட்பேக்கா கொடுக்கலாம். நம்ம நேரம் எவ்வளவு மிச்சமாகும்? சரி, இதெல்லாம் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ChatGPT, ஜெமினி மாதிரி பொதுவான ஏஐ டூல்ஸை பயன்படுத்தலாம். இல்லனா கூகுள் ஃபார்ம்ஸ்ல இருக்கிற குவிசஸ் ஆப்ஷன் மூலமா செய்யலாம். இன்னும் அட்வான்ஸ்டா வேணும்னா கிரேட்ஸ்கோப், டர்னிட் மாதிரி இதுக்காகவே இருக்கிற ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இருக்கு. இதுல சிலது கையெழுத்த கூட படிச்சு திருத்தும். இவ்வளவு சக்தி வாய்ந்த கருவிகள், இவ்வளவு தொழில்நுட்பம்னு இருந்தாலும் நாம ஒரு முக்கியமான விஷயத்த மறக்கவே கூடாது. சோ நாம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்? ஏஐ வச்சு எம்சிக்யூ, ஷார்ட் ஆன்சர், எஸ்ஏன்னு எல்லாத்தையுமே திருத்தலாம். இதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு மாடல் ஆன்சரை கொடுத்து தெளிவான கமெண்ட்ஸ் கொடுக்கறது தான். கூகுள் ஃபார்ம்ஸ்ல இருந்து பெரிய சாஃப்ட்வேர் வரைக்கும் நிறைய டூல்ஸ் இருக்கு. கடைசியா இந்த நவீன டெக்னாலஜி நம்ம வள்ளுவர் சொன்ன அந்த சமநிலையான மதிப்பீட்டுக்கு உதவுது. எப்பவுமே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஐங்கிறது ஒரு அசிஸ்டன்ட் மட்டும்தான், ஒரு உதவியாளர். ஆனா கடைசி முடிவு, இறுதி தீர்ப்பு அது எப்பவுமே ஆசிரியரான உங்களோடது தான். ஏன்னா அந்த நிபுணத்துவம் உங்ககிட்ட தான் இருக்கு.